ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போது நம்மளோட மாடி தோட்டத்தில் பழைய செடிகளை பிடுங்கி தூர போட்டுட்டு புது செடிக்கு மண்கலவை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது வந்து பழைய செடியில் உள்ள மண் பாருங்க இறுகி போயிருக்கு. அப்படியே மண்ணெலாம் இறுகி போயிருக்கு, கட்டி கட்டியாக இருக்கும். அதெல்லாம் இப்போது இதிலே செடி வச்சோம்னா வராது. அதனால் புது மண் வச்சு புது உரம் போட்டு இதை 50% மண் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மீதி இருக்க மண்ணெல்லாம் வேறு ஏதாவது வச்சா தான் நல்லா நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். அது எப்படி செய்யலான்னு, அது மண் கலவைக்கு என்னென்ன தேவைங்கிறது நான் உங்களுக்கு பழைய செடி அதில் உள்ள மண்ணை இப்போ கொட்டிட்டு எப்படி நம்ம புது மண் சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அந்த மண்ணில் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புது மண் ஒரு டப்பா சேர்த்துக்கணும். கோகோ பிட்டு அதே அளவு, அதுக்கப்புறம் தொழு உரம் அதே ஒரு அளவு, அதுக்கப்புறம் இந்த பழைய மண் போட்டுட்டு இது கம்போஸ்ட் வேப்ப முன்னாடி எடுத்துட்டு இந்த பழைய டப்பாலையே வச்சு மிக்ஸ் பண்ணணும். அடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு டப்பா வந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு 3/4 பங்கு அளவுக்கு மண் இருந்தால் போதும். ஒரு 15 நாளைக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் செடி போடுறதுக்கு இது பர்ஃபெக்டாக ஆயிடும். சரிங்களா? இப்போ இந்த செடியை தூக்கி வச்சுக்கணும் டப்பா. அப்படி அங்கே இருக்க எல்லா டப்பாவையும் இந்த மாதிரி நம்ம மண்கலவை போட்டு பர்ஃபெக்டான முறையில் ஒரு 15 நாளைக்கு தண்ணி தெளித்து வச்சிடணும். அதுக்குள்ளே இந்த கம்போஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆகிடும் செடி வைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நம்ம விதை போட்டு அறுவடைக்கு புது உரம் இருக்குது. இது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த உரம் இப்போ பாருங்க, இது எல்லாமே நம்ம புதுசாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பழைய மண். இந்த மண்ணை வந்து நம்ம நல்ல வெயிலில் காய போட்டு கொஞ்சம் இதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் அடுத்த விளைச்சல இருந்து எடுக்க முடியும். அதனால் அந்த மண்ணை நம்ம அதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த வேரெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பழைய மண். இப்போ இந்த டப்பாவில் வந்து நம்மளோட புது மண் வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 15 நாளைக்கு நம்ம இப்படியே வச்சுருக்கணும். நல்லா மழை வருது பாருங்கள், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? மழை பெஞ்சதுனால நம்ம தண்ணி தெளிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த மழையிலே இது நல்லா செட் ஆகிரும். ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நம்ம இதில் செடி வைக்கலாம். சரிங்களா? நன்றி.